திரு சுஜாதா அவர்கள் எழுதிய யவனிகா ஒரு துப்பறியும் நாவல். கணேஷ் வசந்த் தோன்றும் நாவல். இந்த நாவலோட அடுத்த பகுதி இந்த வீடியோல கேட்க போறோம். இதுக்கு முந்தின 2 பகுதிகளோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதையும் கேட்டுட்டு இந்த பகுதி கேட்டீங்கன்னா கதை உங்களுக்கு கோர்வையா புரியும். ஓகேவா? இப்ப அடுத்த பகுதி கேட்கலாமா? அத்தியாயம் 7. அந்த கடிதத்தில், டியர் சார், the invoice may be sent by FedEx or DHL to our Manhattan address. On receiving the same, the first payment will be deposited என்று எழுதியிருந்தது. இதை எதுக்கு எடுத்து வந்து எங்கிட்ட காட்டுற வசந்த்? இந்த நடேச மொழியே சரியில்லை பாஸ். இவன் தான் சிலையை திருடி வித்திருக்கான். சில பேருக்கு மொழி அப்படித்தாண்டா இருக்கும். இப்ப உன் மொழி சரியா இருக்கா? யாராவது உன்னை நம்பி ஒரு அரை மணி நேரம் அவங்களோட தங்கச்சிங்களை விட்டுட்டு போவாங்களா? என்ன பாஸ், சும்மா பேசுவனே ஒழிய நீங்க வேணா கௌரியை கேட்டு பாருங்க. கௌரி உன்ன கவரல, அவ்வளவுதான். அவளுக்கு உங்க மேல ஒரு கிரஷ் பாஸ். ஒவ்வொரு தடவையும் உங்களை பாக்குறப்ப 4 காலையும் தூக்குற நாய்க்குட்டி விசுவாசம் அவ கண்கள்ல ஜொலிக்குது. எனக்கு இதுக்கெல்லாம் நேரம் இல்லடா. நடேசன் எதுக்கு கும்பகோணம் போனார்னு மட்டும் கண்டுபிடி, அப்புறம் பாத்துக்கலாம். அதான் சொன்னாரே பூர்வீக சொத்துன்னு. பூர்வீக சொத்துங்கிறது என்ன? ஒரு ஆட்டுக்குட்டி, கருவேப்பிலை மரம், இப்படியா? நிஜமாவே சொத்தான்னு பாரு. நீ சொன்ன பாரு, அந்த கண்ணாடி உடைஞ்ச சமாச்சாரம், அதுல விஷயம் இருக்குடா. சிலை எடுத்தவங்க திருட்டு போனாப்புல காமிச்சிருக்காங்க. அது நல்லா தெரியுது. சிலைய 3 பேரு தான் எடுக்க முடியுமா? அதையும் பாரு. வேற யாருக்காவது வாய்ப்பு இருக்கா பாரு. கணேஷ் தன் செல்லில் இருந்த நம்பரை தேர்ந்தெடுத்தான். கணேஷ் ஹியர். போன் பண்ணி இருந்தீங்களா? கணேஷ், உங்களை எத்தனை வாட்டி கால் பண்றது? விஷயம் என்ன சொல்லுங்க. அம்ஜுவால எனக்கு பெரிய நுக்ஷான். ஒரு பிக்சர் கேன்சல் ஆயிடுச்சு. ஹீரோ அடிச்சிட்டான். ஓ காட், அம்ஜுக்கு நல்ல அடியா என்றான் குரலில் சந்தோஷத்துடன். இல்ல கணேஷ், அம்ஜு ஹீரோ அடிச்சிட்டான். உங்களால தமிழ் இலக்கணமே எளிமையாகிட்டு வருது. புரியல என்றாள் தேஜு. நான் என்ன செய்ய முடியும் அதுக்கு? ப்ரொடியூசரை வச்சு செக்யூரிட்டி போட சொல்லுங்க. கணேஷ், ஐ ஆம் டெஸ்பரேட். அம்ஜுவ எப்படியாவது கலட்டி விட்டுடுங்களேன். கலட்டி விடுறதுக்கு அவ என்ன ஹெக்ஸாகனல் நட்டா? பாருங்க, இது உங்க பிரச்சனை. நீங்க அந்த ஆளை என்கரேஜ் பண்றதாலதான் அவன் வரான். முகத்துல அரைஞ்சாப்புல சொல்லிடுங்க, நாயே இனிமே வராதேன்னு. சொல்லிச்சு கணேஷ். நயமான் தான். நாங்க வக்கீல். கோர்ட்ல ஏதாவது கேஸ் போட்டா வாதாடலாம். இல்ல அவன் இந்த மாதிரி என்ன தொந்தரவு பண்றான்னு போலீஸ் ப்ரொடக்ஷன் கேட்டு மனு எழுதி தரேன். அவ்வளவுதான் முடியும். அல்லது ஒண்ணு பண்ணலாமா? என்ன? காதலனை மறந்துருங்க என்றான் கணேஷ். ஒரு நிமிஷம், இன்னொரு போன் வந்துச்சு என்று சொல்லி இந்த பேச்சை அனாதையாக விட்டுவிட்டாள் தேஜு. அம்ஜு லாலிபாப் என்று அவள் கூறுவது கேட்டபோது கணேஷ் செல்போனை மடக்கி, இவளுக்கு விவசாயே கிடையாதுரா என்றான். பாஸ், பத்திரிக்கை பாத்தீங்களா நீங்க? வெள்ளி ரதம் வார இதழ்ல குடித்து விட்டு மும்பை காதலன் செட்டில் கலாட்டா. தேஜுமயி சௌத்ரியின் படப்பிடிப்பு ரத்து. ப்ரொடியூசர் கடும் கோபம். எல்லாமே ஒரு செட்டப் பப்ளிசிட்டி ஸ்டண்டோன்னு தோணுது. அந்த பொய் உலகத்துல மக்கள் கவனத்தை கவர இந்த மாதிரி தந்திரங்கள்லாம் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன்டா. பாஸ், இத மும்பைக்காரங்க தான் தொடர்ந்து பண்ணுவாங்க. அந்த வாரம் கிசுகிசு வரலன்னா டென்ஷன் ஆயிடுவாங்களாம். அதே கல்ச்சர் இப்ப நம்ம கிட்டயும் பரவிக்கிட்டு இருக்கு. இத கேளுங்க பாஸ். தேஜு இது விஷயமாக நகரத்தில் பிரபல வக்கீல்களான கணேஷ், வசந்த் இருவரின் உதவியை நாடி சந்தித்து பேசியிருப்பதாக தெரிகிறது. அவர்கள் சட்டப்படி பாதுகாப்பு கொடுப்பதாக உறுதி அளித்திருக்கிறார்கள். இந்த உறுதி மட்டும்தான் காரணமா, இல்லை அந்த இளம் வக்கீலின் மேல் தேஜுவுக்கு சிறப்பு பார்வையா என்று பட்சி கேட்கிறது. நம்ம போட்டோ கூட வந்திருக்கு பாஸ். அடுத்தது நடிக்க கூப்பிடுவாங்களாடா? நடிக்கிறதாவே சொல்லிடுவாங்க. அவர்கள் அலுவலகம் திரும்பிய போது, ஓ ஓ ட்ரபுள் பாஸ் என்றான் வசந்த். ஒரு வெள்ளை அம்பாசிடர் கார் நின்று கொண்டிருந்தது. நம்பர் பிளேட்டின் ஓரத்தில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ASI என்று எழுதியிருந்தது. கணேஷ் என்ற அந்த சஃபாரி சூட் லேசான
ரெபான் அணிந்த அதிகாரியின் கை குலுக்கல் அழுத்தமாக இருந்தது. நான் ராஜதுரை, எஸ்பி, சிபிஐ. அவருடன் வந்தவரை பார்த்த மாதிரி இருந்தது. இவர் மாணிக்க விநாயகம், ஆர்கியாலஜிக்கல் சர்வேவ்ல சூப்பரண்டிங் ஆர்கியாலஜிஸ்ட், டெம்பிள்ஸ் அண்ட் ஹெரிட்டேஜ் என்றார். கணேஷ் பதற்றப்படாமல், வாங்க சார், உள்ள வாங்க என்றான். உட்காருங்க, இருக்கைகளை காட்டினான். அவர், உங்க நேரத்தை வேஸ்ட் பண்ண விரும்பல. எவனிகா பிரான்சஸ் ஒன்னு மிஸ்ஸிங். அந்த கேஸை நீங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அதை கேட்டவுடன் கணேஷ் உஷாரானான். புரியல சார். ராஜா செல்லையங்கிறவர் அது காணாம போனதா சொன்னாரா? எது? மாணிக்க விநாயகம். யவனிகா ப்ராசஸ்ங்கிறது நம்ம இந்திய தேசத்தோட சொத்து. சோழர்கள் காலத்தை சேர்ந்தது. உலகத்திலேயே மொத்தம் 4 தான் இருக்கு. அதுல 3 பரதேசம் போயிடுச்சு. 4வது இந்தியாவில் இருக்கிறத வலை போட்டு தேடிக்கிட்டு இருக்கோம். பின் வசந்த் சொன்னான், ஏன் அத பிரைவேட்டா வச்சுக்க கூடாதா? கூடாது சார். 100 வருஷம் பழசான எதுவுமே கிடைச்சா அரசாங்கத்துக்கிட்ட கொடுத்துடணும். காசு, காப்பர் பிளேட்டுன்னு உங்களுக்கு தெரியாததா? சார், என் ஃப்ரெண்டு தாத்தா வயசு 101. அவரோட பல்லு கூட பத்திரமா இருக்கு. அத அரசாங்கத்துக்கிட்ட கொடுத்துடணுமா? அந்த அதிகாரி நகைச்சுவையை விரும்புகிறவராக தெரியவில்லை. 1/4 இன்ச்சு கூட சிரிக்காமல் முகம் இறுகி, இந்த ஆளு ராஜா செல்லையா அப்சர்வேஷன்ல இருக்காரு. அவர் உங்களை அணுகுனா எழுத்து மூலமா அவர்கிட்ட வாங்கிக்குங்க. அவர்கிட்ட அந்த சிலை இருக்குன்னு ஆதாரம் வேணும். அதுக்கப்புறம் அவர் மியூசியத்தை சீல் பண்ணலாம், சோதனை போடலாம். என்னமோ கோல்மால் நடக்குது என்றார். நீங்க சொல்றபடி பார்த்தா பிரைவேட் மியூசியமே இருக்கக்கூடாதுன்னு சொல்றீங்களா? கேட்டான் கணேஷ். அப்படி இல்ல கணேஷ். குடும்பத்தை சேர்ந்த சொத்து, நாட்டை சேர்ந்த சொத்துன்னு 2 வகை இருக்குல்ல. அது நாட்டை சேர்ந்ததுன்னா எங்க டிபார்ட்மெண்ட் அதுக்குரிய தொகையை கொடுத்து எடுத்துக்கிடுவாங்க. இது அவர் குடும்பத்துல வச்சிருக்கலாம்ல, அதுக்கு ஆதாரம் காட்டணும். குடும்ப சொத்தா இருக்க முடியாது. யவனிகாவை பத்தி எபிகிராபிக் ரெக்கார்டு இருக்கு. அப்படியா என்றான் செயற்கை வியப்புடன் கணேஷ். கணேஷ், நீங்க புத்திசாலியான லாயர். நியாயமான கேஸுகளை தான் வாதாடுவீங்கன்னு தெரியும். இது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், நார்காட்டிக்ஸ் பியூரோ, பல பேரும் ஆர்வம் காட்டுற கேஸ். எங்க ஆபீஸ்ல ஒரு பெரிய ஃபைலே இருக்கு. இன்னைக்கு தேதிக்கு அந்த சிலையோட மதிப்பு 15 இருந்து 20 மில்லியன் டாலர் சொல்றாங்க. வாவ் என்று கத்தி விட்டான் வசந்த். அப்போது கணேஷின் செல்போன் அடித்தது. கணேஷ், ராஜா ஹியர். உங்களை பார்க்க சிபிஐ எஸ்பி ஒருத்தர் வருவாரு. அவர்கிட்ட சிலைய பத்தி எதுவும் சொல்ல வேண்டாம். கவர்மெண்ட்டுக்கு அந்த சிலைய நான் வச்சுக்கிறதே குற்றம். அதனால நான் அப்புறம் பேசுறேன், விசிட்டர்ஸ் வந்திருக்காங்க என்று கூறிவிட்டு டெலிபோனை வெட்டினான் கணேஷ். யாரு, செல்லையாவா என்று கேட்டார் ராஜதுரை. கெட்டிக்காரன் தான் என்று மனதிற்குள் நினைத்தான் கணேஷ். இல்லைங்க, எங்க பார்ட்னர் ஒருத்தர் கேஸ் சம்பந்தமா. உங்க செல்போன் நம்பர் தர முடியுமா? டேய் வசந்த், நம்ம கார்டு கொடுறா. அவர்கள் இருவரும் செல்வதற்கு முன் ராஜதுரை கணேஷின் தோளில் கை வைத்து, ஒரு ஃப்ரெண்ட்லி அட்வைஸ் கணேஷ். எனக்கு டெல்லியில இருந்து வந்த மெயில்ல உங்க 2 பேர் பேரும் சந்தேகத்துக்குரியவர்கள் பட்டியல்ல இருக்கு. சோட்டா பகதர் பேரோட உங்க பேரை பார்த்தப்போ திக்குனுச்சு. உங்களை பத்தி எனக்கு தெரியும். அரசாங்கத்துக்கு விரோதமா எதுவும் செய்ய மாட்டீங்க. அதனாலதான் முன்னெச்சரிக்கையா சொல்லிட்டு போக வந்தேன். இப்ப கிரே மார்க்கெட்ல முக்கியமான பண்டமாற்று இம்மாதிரியான புராதன கலைப்பொருட்கள் தான். தந்தம், பாம்புத்தோல், புலித்தோல், இதுக்கெல்லாம் மிக அதிகமா விலை கொடுக்க பல பேர் இருக்காங்க. அதுவும் இந்த சிலை கிடைச்சா பெரிய விஷயம். அங்குள்ள பிரைவேட் மியூசியம்கள் எவ்வளவு வேணா தர தயாரா இருக்காங்க. அதை கவர்றதுக்கு ஒரு போதை மருந்து கூட்டமே இயங்குறது. மும்பைக்காரங்க சம்பந்தப்பட்டிருக்காங்க. கோல்டன் ட்ரையாங்கிள் தெரியுமில்ல? நீங்க அதுல மாட்டிக்காதீங்க கணேஷ் என்று முதுகில் வலுவாக தட்டினார். தேங்க்ஸ் சார், நான் வெறும் லாயர் தான் என்றான் கணேஷ். அவர்கள் சென்றதும் தீர்க்க சிந்தனையில் ஆழ்ந்தான் கணேஷ். பாஸ், கதை சிக்கலாயிட்டு இருக்கு. லாகிரி வஸ்துவெல்லாம் உள்ள நுழைஞ்சுகிட்டு இருக்கு என்று கூறிவிட்டு விசிலடி. ஏதோ நம்மள அறியாம ஒரு வியாபாரம் நடக்குதுரா என்றான் கணேஷ். கண்டுபிடிக்கணுமா பாஸ்? ஆமாண்டா, அப்படிதான் தோணுது. இல்லனா நாம மாட்டணும். முதல்ல இந்த செல்போனை மாத்து.
இனிமே மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. வசந்த் ஏடிஎம்முக்கு போய் பணம் எடுத்து வர புறப்பட்டான். கணேஷ் பாத்ரூமுக்கு சென்று ஹிண்டுவின் குறுக்கெழுத்தில் ஆழ்ந்தான். அவனுக்கு சிந்தனையை நிதானிக்க கிராஸ்வேர்டும் பாத்ரூம் தனிமையும் தேவைப்படும். அப்போது அந்த சத்தத்தை கேட்டான். இந்த தருணத்தில் கணேஷின் அலுவலகத்தின் அமைப்பை பற்றி கொஞ்சம் விவரிக்க வேண்டியிருக்கிறது. சமீபத்தில் வசந்தின் முயற்சியால் பார்ட்டிஷன்களாக பாகுபடுத்தப்பட்டு ஸ்பிளிட் ஏசி போட்டு சௌகரியமாக இருந்தது அந்த அலுவலகம். ஒரு சிறிய ஹால், அதில் 4 பேர் உட்கார இடம், புல்ல மேஜை, கிளையண்டுகளுடன் பேச 2 வட்ட மேஜை, குட்டி அறைகள், ஒரு பொது பாத்ரூம், மத்தியானங்களில் ஆசுவாசப்படுத்திக் கொள்ள ஒரு திவான், ராத்திரி லேட்டானால் தங்குவதற்காக இடது கோடியில் ஒரு படுக்கை அறையும் அதன் இணைப்பு பாத்ரூமும் உள்ளது. அந்த படுக்கை அறையிலிருந்துதான் இப்போது சத்தம் வந்தது. ஏதோ நகர்த்துவது போலவும் டாய்லெட்டின் பிளஷை இயக்குகிற சிற்றருவி சத்தமும் கேட்டது. வசந்த் என்றான் மெலிதாக. வசந்தையா கார் எடுத்துக்கிட்டு வெளியே போயிருக்காருங்கய்யா. தொர, ஆபீஸ் எப்ப திறந்தீங்க? காலையிலங்க. யாராவது என்ன தேடிக்கிட்டு வந்தாங்களா? உட்கார வச்சியா? இல்லைங்களே. பின்ன பாத்ரூம்ல யாரு? யாரு என்றான் துரையும். ஒருவேளை கௌரி என்று விழித்தான் கணேஷ். மௌனம். கதவை சோதித்து பார்த்தான். அது உள்ளே தாளிட்டிருந்தது. உள்ள யாரோ இருக்காங்க தொர. என்ன வாட்ச்மேனியா நீ? யாரு வர்றாங்க போறாங்கன்னு பார்க்க மாட்டியா? சத்திர மாதிரி இருக்குது ஆபீஸ். நான் இடத்தை விட்டு மெய்யாலுமே விலகலைங்க. பின்ன எப்படி உள்ள தாப்பா போட்டிருக்க முடியும்? யாரோ உள்ள இருக்காங்க. ஒண்ணு பண்ணு, பின்பக்கமா போய் வெண்டிலேட்டர் இல்லாட்டி ஜன்னல் திறந்திருந்தா எட்டி பாரு. போ. பின்னே சென்றவன் திரும்ப வந்தான். யாரோ போத்திக்கிட்டு படுத்திருக்காங்க ஐயா. கணேஷ் உஷாரானான். அதற்குள் வசந்த் என்னடா தொர என்று கேட்டுக்கொண்டே வந்தான். பெட்ரூமுக்குள்ள ஆளுங்க. தொர, நீ என்ன பண்ற? அலமாரியில சாவி கொத்து இருக்குது பாரு, டூப்ளிகேட் சாவிங்க. உடனே கணேஷ், உள்ள தாப்பா போட்டிருக்கடா மடையா. எட்டி பார்த்தா யாரோ போத்திக்கிட்டு படுத்திருக்காங்களா. ஏற்பாடு எதுவும் தேவையின்றி அந்த கதவு தானாக திறந்தது. வெளியே வந்தது தேஜோமயி. அத்தியாயம் 8. என்னங்க இது? எந்த கதவை திறந்தாலும் நீங்க வரீங்க என்றான் வசந்த் ஆச்சரியத்துடன். தேஜோமயி அந்த இடத்தை 5 நிமிடத்தில் சொந்தமாக்கி கொண்டிருந்தாள். ஃப்ரிட்ஜில் இருந்து குளிர்பானம், வெண்ணெய், ஜாம் தடவிய ரொட்டி எல்லாவற்றையும் சேகரித்து கொண்டு டிவியை ஆன் பண்ணியிருந்தாள். கார்ட்டூன் நெட்வொர்க்கில் பூனை எலியை துரத்தி கொண்டிருந்தது. வசந்த், இதுல கேடிவி வராதா? தேஜு, முதல்ல சொல்லுங்க, எதுக்காக இங்க வந்தீங்க? அம்ஜத் என்ன விடாம துரத்துது. செட்டு செட்டா போய் தேடிக்கிட்டு இருக்கு. குடிச்சிட்டு கலாட்டா பண்ணுது. கியாக்கரும் தெரியல. சம்பத் சார் தான் சொன்னாரு, கொஞ்ச நாள் கணேஷ் ஆபீஸ் போய் இருங்கன்னு. போன் பண்ணலையா அவரு? என்னது, கொஞ்ச நாளைக்கா? ஆமா, இந்த கஷ்டம் சால்வ் ஆற வரைக்கும் நான் இங்கதான் இருக்க போறேன். என்ன செலவு அதோ சம்பத்து கொடுத்துரும். வெயிட் அ மினிட். சம்பத்தை வசந்த் தன் கோப விரல்களால் டெலிபோனில் ஒத்தினான். சம்பத், நாங்க என்ன எதிராஜ மடமோ பரகால மடமோ நடத்துறோமா? இல்ல திருவள்ளிக்கேணி மெஸ் நடத்துறோமா? சம்பத் அந்த முனையில். தேஜு வந்தாளா? எல்லாம் சொல்லி இருப்பாளே. பாருங்க சம்பத், இந்த ஆபீஸ்ல முதல்ல பெண்களுக்கு இடம் கிடையாது. அதுவும் சினிமா நட்சத்திரங்களுக்கு கிடையாது. அதுவும் பம்பை மாஃபியா துரத்துற சினிமா நட்சத்திரங்களுக்கு கிடையவே கிடையாது. நீங்க என்ன பண்றீங்க? உடனடியா மஞ்சளா ஸ்கார்ப்பும் கருப்பு கண்ணாடி எடுத்துக்கிட்டு கால் டாக்ஸில வாங்க. இந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு போய் ப்ரொடியூசருக்கு முத்துக்காடு, மகாபலிபுரம்ல பஞ்சாயத்து நிலத்துல சீப்பா வாங்கின பீச் பங்களா இருக்கும், அங்க கொண்டு போய் வையுங்க. எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன்ப்பா. எங்க போனாலும் எப்படியோ தெரிஞ்சுண்டு வந்துடுறான்ப்பா. யூனிட்ல யாரோ தகவல் கொடுத்துட்றாங்க. உங்க இடம்தான் சேஃப். அவன் வரமாட்டான். எப்படி சொல்றீங்க? வந்து கலாட்டா பண்ணாலும் நீங்க திருப்பி அடிப்பேண்டா, படவா பேத்துரு வேண்டான்னு அதட்டல் போட்டா பயந்துருவான். நோ வே என்று போனை வைப்பதற்கு முன், வசந்தா வச்சிராத, 2 நாளைக்கு குட்டிய சமாளிச்சுக்கப்பா. அவளால உபத்திரவமே இருக்காது.
ஒரு பொம்மை புஸ்தகம், ஒரு ஸ்ப்ரைட், ஒரு பீட்சா போதும் அவளுக்கு. கணேஷ் அந்த போனை வாங்கி, சம்பத், நீங்க வேற தளத்துல இயங்குறீங்க. இப்ப இன்னும் 10 நிமிஷத்துல அவளை கூட்டிக்கிட்டு நீங்க போகல, அம்ஜத்துக்கு போன் பண்ணிடுவோம். ஐயோ வேண்டாம் கணேஷ் என்றார் பதற்றத்துடன். கடங்காரன் வந்தா கான்ட்ராக்ட் எல்லாம் கேன்சல் ஆயிடும். அன்னைக்கு ஷெட்ல வந்து எல்லாத்தையும் போட்டு உடைச்சி 8 லட்சம் ரூபாய் நஷ்டம். கலாட்டா பண்ணிட்டான் தெரியுமா கணேஷ்? அதுக்கு அவளுக்கு பிரைவேட் செக்யூரிட்டி ப்ரொடெக்ஷன் கொடுங்க. ஷெட்ல விசிட்டர்ஸ கண்ட்ரோல் பண்ணுங்க. போலீஸ் பாதுகாப்பு கேளுங்க. எங்க கழுத்து அறுக்காதீங்க. இவர்கள் பேசுவதை மௌனமாக கவனமாக கேட்டுக்கொண்டிருந்த தேஜு கண்களில் நீர் வடிந்தது. என்ன காப்பாத்த மாட்டீங்களா கணேஷ் என்றால் கெஞ்சலாக. பாருங்க, சினிமா நடிகைகளை காப்பாத்துறது எங்க தொழில் வட்டத்துக்கு மிகவும் அப்பாற்பட்டது. புரியல. இன்னைக்கு ஒரு நாள் கணேஷ், நான் எதுவும் உங்களுக்கு கஷ்டம் கொடுக்க மாட்டேன். நாளை கழிச்சு ஹைதராபாத் போறோம். அது வரைக்கும் தான் கணேஷ் சொன்னான். வசந்த், கௌரிய வர சொல்லு. வசந்த் கௌரிக்கு போன் செய்தான். வசந்த், நீங்களா? எனக்கு போனா? உடனே வா கௌரி, உன்னுடைய அபிமான நட்சத்திரம் தேஜு வந்திருக்காங்க. இன்னைக்கு ராத்திரி இங்க தங்கணும். நீங்க என்ன பண்றீங்க? ஒரு பேபி டூத் பிரஷ், ஃப்ராக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு உடனே வாங்க, அவளுக்கு கம்பெனி கொடுக்க. போனை வைப்பதற்குள் முதுகில் ஒரு நீலப்பை அணிந்து 2-3 புத்தகங்கள், ஒரு ஸ்கிராபிள் போர்டு சகிதம் வந்துவிட்டாள் கௌரி. தேஜு என்று கூறிக்கொண்டே கட்டி அணைத்துக் கொண்டாள் அவளை. வசந்த், ஒரு பீட்சா ஆர்டர் பண்ணிடுங்க. நேரம் என்று அழுத்துக் கொண்டான் வசந்த். கௌரியிடம் தன் மனதை திறந்து கொண்டிருந்தாள் தேஜு. அப்பா மிலிட்டரி ஆபீசர், ஊரா டிரான்ஸ்பர் பண்ணிடுவாங்க. எஜுகேஷன் நல்லா இருக்குன்னு இங்க அம்மா கூட மெட்ராஸ்ல நானும் சிஸ்டரும் தங்கணும். எனக்கு சினிமா பிடிக்கவே இல்லை. அம்மா தான் இன்சிஸ்ட் பண்ணாங்க. தங்கச்சியை உள்ள கொண்டாந்தாச்சு. அப்பா தண்ணி தெளிச்சு விட்டாச்சு. அவருக்கு கேன்டீன்ல ரம்மும் கிளப்ல கால்ஃபும் போதும். இந்த அம்ஜத்தை விடுறதுக்கு ஒரு வழி சொல்லுங்க கௌரி என்று கெஞ்சினாள். கல்யாணமானவன் கூட பேசுறது தப்பு இல்ல? டிட் யூ ஹேவ் செக்ஸ்? யா. தப்பு. தப்போ தப்பு. தப்புதான். தீதி போன்ல 1/2 மணி அழுதிச்சு. என் ஹஸ்பண்ட விட்டுரு, வேற யாரையாவது பிடிச்சுக்கன்னு. நானா பிடிச்சு வச்சிருக்கேன்? அம்ஜத்து தான் வந்து விழுது. தேஜு, பாருங்க, உங்க மேல காதலோட தமிழ்நாட்டுல 1 கோடி இளைஞர்கள் இருக்காங்க. அத்தனை பேரையும் உங்களால லவ் பண்ண முடியாது. கணேஷ் என்ன சொல்றாரோ அப்படி செய்யுங்க தேஜு. கணேஷ் துரத்திருங்கிறாரு. அப்ப துரத்திருங்களேன். டர் லக்தா ஹை. பயம். வெள்ளி ரதம் பத்திரிகையில் தன் போட்டோவை பார்த்தாள். என்ன போட்டிருக்கு என்றாள். கௌரி படித்தாள். தேஜு இது விஷயமாக நகரத்தில் பிரபல வக்கீல்களான கணேஷ் வசந்த் இருவரின் உதவியை நாடி சந்தித்து பேசியிருப்பதாக தெரிகிறது. அவர்கள் சட்டப்படி பாதுகாப்பு கொடுப்பதாக உறுதி அளித்திருக்கிறார்கள். இந்த உறுதி மட்டும்தான் காரணமா, இல்லை அந்த இளம் வக்கீலின் மேல் தேஜுவுக்கு சிறப்பு பார்வையா என்று பட்சி கேட்கிறது. வசந்த், இந்தாங்க என்று பீட்சாவை கொண்டு வந்து கொடுத்து, எல்லாத்தையும் நீங்களே சாப்பிடாதீங்க. வசந்த், இந்த நியூஸ் பாத்தீங்களா? உங்களுக்கும் தேஜுக்கும் முடிச்சு போட்டு என்றாள் கௌரி. வேற வேலைகளை பத்திரிகைக்காரங்களுக்கு டொமேட்டோ சாஸ்ல புளிப்பாட்டுறீங்களே. கணேசன் பக்கம் திரும்பி, கணேஷ், எனக்கு ஒரு ஐடியா தோணுது. இந்த கட்டுக்கதைய இன்னும் கொஞ்சம் இழுத்துக்கிட்டு போனா என்ன என்றாள் கௌரி. கணேஷ் யோசித்தான். குட் ஐடியா. என்ன வசந்த்? என்னது என்னது என்ன ஓடிக்கிட்டு இருக்கீங்க? தேஜுவை நீ காதலிக்கிற. ஏன் கல்யாணம் கூட பண்ணிக்க போற? மை காட், ஆர் யூ கிரேசி? தேஜு, நீங்க என்ன சொல்றீங்க? உங்களுக்குள்ள அவசரமா ஒரு நட்பு, ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்பட்டு வசந்த் நீங்க கல்யாணம் செய்ய போறதா ஒரு வதந்திய பரப்பிட்டா அம்ஜத் ஆஃப் ஆயிடுவான் இல்லையா? இதை விட கேணத்தனமான ஐடியா இருக்க முடியாது பாஸ் என்றான் வசந்த். உடனே தேஜு, ஐ லைக் இட், ஐ லைக் இட் என்றாள். நோ என்று அலறினான் வசந்த். ஏண்டா, ஜஸ்ட் ஃபார் ஃபன் தாண்டா. என்ன பாஸ், என்ன மாட்டி விட பாக்குறீங்களா? அவனை பார்த்தா சோட்டா ஷகில், ஷோட்டா ராஜன் ரேஞ்சுக்கு இருக்கான். அவன் கேர்ள் ஃபிரெண்ட டாவடிக்கிறேன்னா பழி போட்டுடுவான் என்ன.
டேய், பயப்படுறியா? ப்ரொடெக்ஷன் கொடுக்க சொல்றேன்டா. பயம் இல்ல பாஸ். எவ்வளவோ பேட்ட ரவுடிங்களை சமாளிச்சிருக்கேன் பாஸ். ஆர் யூ ரியலி சீரியஸ்? இந்த கிறுக்குத்தனமான ஐடியாவை கேட்டு எப்படி நீங்க சம்மதிக்கிறீங்க? எங்க இந்த கௌரி என்று அவளை தேடினான். இதுல விஷயம் இருக்குது. சம்பத்தை நீ போன்ல புடி பார்க்கலாம். சம்பத், கணேஷ் பேசுறேன். ஒரு பேச்சுக்கு இந்த அப்ஜெக்ட் மேட்டரை சுமூகமா தீர்த்து வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. கணேஷ், என் வயித்துல பாலுப்பா. ப்ரொடியூசர் எல்லோரும் 50 வரைக்கும் லட்சார்ச்சனை பண்ணுவாங்க. அத்தனை சிக்கல் அவனால. 7 படம் நிலுவையில இருக்கு. அப்போ ஒண்ணு பண்ணுங்க. லோக்கல் வடநாட்டு பிரஸ் எல்லாம் கூப்பிட்டு ஏதாவது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல பிரஸ் கான்ஃபரன்ஸ் வையுங்க. ஓ, தாராளமா. ஒவ்வொருத்தருக்கும் கவர்ல பெரிய நோட்டோட வைக்கிறேன். என்ன கான்ஃபரன்ஸ்? எதுக்கு? என் அசிஸ்டன்ட் வசந்தும் தேஜோ மையும் ஒரு என்கேஜ்மெண்ட் அறிவிப்பாங்க. மறுமுனை மௌனமாகியது. சம்பத், ஆர் யூ தேர்? சற்று நேரம் கழித்து, அதிர்ச்சியில போனை கீழே போட்டுட்டேன், பிரில்லியன்ட் என்று பாராட்டினான். அதுக்கப்புறம் 2 பேருக்கும் ஒரு வாரம் 10 நாளைக்கு சாதா ட்ரெஸ்ல செக்யூரிட்டி ஏற்பாடு பண்ணணும். ஓ, தாராளமா பண்ணிட்டா போச்சு. பிளாக் கேட்ஸையே கொண்டு வந்துட்டா போச்சு. இல்ல, யூனிஃபார்ம் வேண்டாம். அவங்க மஃப்டியில இருக்கணும். கவலையே இல்ல கணேஷ். நம்ம உசைனி கிட்ட சொன்னா 8 ஊருக்கு கொண்டு வந்துருவாரு. அடிதடி கலாட்டா ஏதாவது இருக்குமா? இருக்கலாம். போனை வைத்து விட்டு, தேஜு, நாங்க சொல்றத கவனமா கேளுங்க. உங்களுக்காக பெரிய ரிஸ்க் எடுக்க போறோம். அதுக்கு ஃபீஸ் வாங்கிடுவோம். அது வேற விஷயம். ஆனா உங்களுக்கு அம்ஜத்தை துண்டிக்க வேண்டியது முக்கியமா இல்லையா? ரொம்ப முக்கியம். எல்லா கான்ட்ராக்ட் பாதிச்சிருச்சு. சம்பத்து குய்யோ முய்யோ கத்துது. அதுக்கு நீங்க வெளிப்படையா கொஞ்ச நாளைக்கு வசந்த் கூட கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி சுத்தணும். படப்பிடிப்புல 2 பேரும் ஒன்னா சேர்ந்து லஞ்ச் டயத்துல இருக்கணும். ஏதாவது பப்ளிக் ஃபங்க்ஷனுக்கு சேர்ந்து போகணும். அப்பப்ப ஒருத்தரை ஒருத்தர் பிரியமா பாத்துக்கணும். இதுல எனக்கு ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல என்றாள் தேஜு. இவனுக்கும் ப்ராப்ளம் இருக்காது என்றான் கணேஷ். இதனால என்ன ஆகும்? அம்ஜத் கடுப்பாயிடுவார். கடுப்பாகி அதுக்கப்புறம் நடக்கிறத பாருங்களேன் என்றான் கணேஷ். கணேஷ், நீங்க என்ன சொன்னாலும் செய்யற மாதிரி சொல்லிருக்கு சம்பத் என்றாள். அப்போது அவளது கைப்பையில் செல்போன் ஒலித்தது. அம்ஜதா தான் இருக்கும். ஆன்சர் பண்ணவா என்று கேட்டாள் தேஜு. அத வசந்த் கிட்ட கொடுங்க என்றான் கணேஷ். ஹலோ என்றான் வசந்த். ஹூ இஸ் திஸ்? கால் தேஜு. தேஜு இஸ் பிஸி. எனி மெசேஜ்? மெசேஜ்க்கு பச்சா கூப்பிடுற அவள. வார்த்தை அடக்கி பேசு. எங்க அவ? ஆமா, நீ யாரு? அவளுடைய பாய் ஃப்ரெண்ட் என்றான் வசந்த். அத்தியாயம் 9. வசந்த் சொன்னதில் அம்ஜத் அதிர்ச்சி அடைந்தான். வளராத, என்ன தவிர அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் கிடையாது. அதற்கு வசந்த், அப்படி நினைத்து கொண்டிருக்கிறாய். நீ சென்னை பேப்பர் படிப்பதில்லையா? எல்லா பத்திரிகைகளும் வந்துவிட்டதே. வேண்டுமென்றால் தேஜுவின் வெப்சைட்டில் பார். எங்கள் இருவர் போட்டோக்களும் இருக்கும். லுக் அம்ஜத், நீ கல்யாணமான கேசு, நான் கல்யாணம் ஆகாத கேசு. உனக்கு வயசு 50, எனக்கு அதுல பாதி என்று கூறிவிட்டு தேஜுவை பார்த்து கண்ணடித்தான். அவளை மணக்க இரட்டிப்பு தகுதி எனக்குத்தான் உண்டு. இதை எந்த சின்ன குழந்தையும் சொல்லும். இனி நீ சென்னைக்கு அவளை தேடிக்கொண்டு வந்தால் கைது செய்யப்படுவாய். உன்மேல் ஒரு நியூசன்ஸ் கேஸ் போட்டிருக்கிறோம் என்றான் வசந்த். தேஸ்கி பச்சே ஷாலா, இதோ அடுத்த பிளைனை பிடிச்சுக்கிட்டு உன்னை முட்டிக்கு கீழே வெட்டி போடலன்னா என்னுடைய பேர் அம்ஜத் இல்ல என்று கருமினான். எந்த பிளைட்ல வர்றேன்னு சொல்லு, போலீஸ் காத்திருப்பாங்க. உன்னுடைய விலங்கு சைஸ் என்ன? ஜோக்ஸ் அப்பார்ட் அம்ஜத் பாய், தேஜுவை விட்டு விடுவதுதான் உன் ஆரோக்கியத்துக்கு நல்லது என்றான். மேலும், நீ யார் அதை சொல்ல? சொன்னனே, அவளுடைய புதிய பாய் ஃப்ரெண்ட். அவளை கூப்பிடு முதல்ல. அவ இனிமே என்னுடைய அனுமதி இல்லாம தும்மா கூட மாட்டா, யாரோடவும் பழகவும் மாட்டா. அது மட்டும் இல்லாம உன்னோட மனைவியின் குடும்பத்தை சேர்ந்தவங்க அவளை பயமுறுத்தி இருக்காங்க. அதுக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம். அம்ஜத் பாய், ரொம்ப நேரம் பேசியாச்சு. பாய், இதுதான் நமக்குள்ள கடைசி உரையாடலா இருக்கட்டும். செல்போனை மடக்கியதும் தேஜுவை பார்த்தான் வசந்த். திருப்தி தானே இப்போ? எனக்கு பயம் இருக்கு வசந்த். அவன் பத்மாஷ். பாஸ், நீங்க சொன்னீங்கன்னு தடால் அடி பண்ணியாச்சு. இந்த பொய்ய எத்தனை நாள் நடத்தணும்?
அம்ஜத்தை அரெஸ்ட் பண்ற வரைக்கும் என்றான் கணேஷ் உறுதியாக. புரியல பாஸ். அதற்கு கணேஷ், சமயம் வர்ற போது புரியும் பாரு என்றான். தேஜு, நாம 2 பேரும் லவ்வர்ஸ். அருகில் இருக்கையை தட்டி, கொஞ்சம் பக்கத்துல உட்கார்ந்துக்க, யாராவது பாப்பரசி இருந்தா போட்டோ எடுப்பாங்க. அதற்கு தேஜு, அதுக்கென்ன என்று கூறி அவன் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தாள். நான் பாய் ஃப்ரெண்டா இருக்கணும்னா இந்த சென்ட் போட்டுக்கிட்டு வராதீங்க. புணுகு போன மாதிரி, சரோஜா தேவி நாவல்ல வர்ற மாதிரி வெறியூற்ற வாசனையா இருக்குது. அப்படியே முழங்கால மார்ல வச்சு கிஸ் அடிச்சிருவேன் என்றான் வசந்த். அதற்கு கணேஷ், பயப்படாதீங்க தேஜு, அதெல்லாம் செய்ய மாட்டான். கௌரி, நீங்க தேஜு கூட இருங்க, நாங்க ஒரு பிரீஃப் தயாரிக்கணும். வேற ஏதாவது ஆர்டர் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஏசி இருக்கு ரூம்ல, குளிர் அதிகமா இருந்தா ஃபைல் தர்றோம், போத்திக்கோங்க என்றான் வசந்த். கௌரி தன் வீட்டுக்கு ஒரு போன் பண்ணி கொண்டாள். அப்பா, நான் ராத்திரி தேஜோமயி கூட தங்குறேன். சிலையா? இன்னும் அலையோ அலைன்னு அலைஞ்சுகிட்டு இருக்காங்க. அலுவல் அறையில் நுழைந்ததும் வசந்த் கேட்டான், பாஸ், கதை வசனம் போற போக்கு சரியில்லையே, அம்ஜத் என்ன பண்ணுவாங்கிறீங்க? கண்டிப்பா அவன் உன்னை தாக்க வரலாம். எதுக்கும் ராஜேந்திரன் கிட்ட சொல்லி வைக்கிறேன். படக்குன்னு புடிச்சு உள்ள தள்ளிடுவாரு. மறுநாள் காலை 11 மணிக்கு அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு ஷெராட்டனில் நிகழ்ந்தது. தேஜுவும் வசந்தும் கைகோர்த்து கொண்டு வந்தபோது பிளாஷ்கள் பளிச்சிட்டன. 100 பளிச்சுகளுக்கு அப்புறம் அவர்கள் நாற்காலியில் உட்கார PRO வேல்முருகன், இந்த பத்திரிகை சந்திப்பு தேஜுவின் சினிமா வாழ்க்கையில் ஒரு முக்கியமான திருப்பு முனையை அறிவிப்பதுதான். இதை பற்றி மட்டும் கேள்விகள் கேட்கலாம், மற்ற வதந்திகளை பற்றி கேட்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம். குறிப்பாக மும்பைக்காரர்களை பற்றி எதுவும் வேண்டாம். இப்போது மிஸ்டர் வசந்த் பேசுவார் என்று சொன்னான். வசந்த் கடைசி வரிசையில் கணேஷை ஒரு முறை பார்த்தான். இப்படி மாட்டி விட்டுட்டீங்களே, நியாயமா என்று கண்ணால் கேட்டான். அதற்கு கணேஷ், பொளந்து கட்டு என்று கட்டை விரலை உயர்த்தினான். சம்பத் உற்சாகமாக ஹாலிவுட் சம்பிரதாய கவர்களை விநியோகித்துக் கொண்டிருந்தார். வசந்த் அபாரமான கற்பனை வளத்துடன் ஒரு கதையை முன்வைத்தான். மிஸ் தேஜோமயி எங்களை ஒரு கான்ட்ராக்ட் விஷயமாக அணுகிய போது, என் சீனியர் கணேசுக்காக காத்திருந்த போது சகஜமாக பேசிக் கொண்டிருந்தோம். இருவருக்கும் பல பொது ஆர்வங்கள் இருப்பதை உணர்ந்தோம். மேலும் ஒரு ஆச்சரியம், நான் ரோசரி பள்ளியில் 4ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த போது தேஜுவும் அங்கே வந்து சேர்ந்தாள். நான் லாயர் ஆனேன், அவர் நடிகையானார். ஆனால் விதி எங்களை மறுபடி சேர்த்து விட்டது. இருவரையும் அறியாமல் காதல் வந்துவிட்டது என்றான். பள்ளிக்கூடத்தில் ஏதாவது காதல் கடிதம் எழுதின அனுபவம் உண்டா? கேள்வி வந்தது. கமான், அது 4ஆம் வகுப்பு, அறியாத பருவம், கொச்சைப்படுத்தாதீர்கள் என்றான் வசந்த். மிஸ் தேஜு, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? வடநாட்டு நடிகர் அம்ஜத்? இல்லை, அம்ஜத்தை பற்றிய பேச்சு இந்த கூட்டத்தில் வேண்டாம். அம்ஜத்தா? அது யாரு என்று கேட்டாள் தேஜு. உங்க கல்யாணம் எப்போ என்ற கேள்வியும் வந்தது. தேஜு ஒத்துக்கிட்ட எல்லா படங்களும் முடிச்சதுக்கு அப்புறம், செஷலிஸ் தீவுக்கு கொஞ்ச நாள் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம், ஒருத்தர் நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணம். 2 பேருக்கு இடையில சில கருத்து வேறுபாடுகள் இருக்கு. உதாரணம், அவ 8 குழந்தைகள் வேணுங்கிறா, நான் 7 போதுங்கிறேன் என்று கூறிவிட்டு வசந்த் சிரித்தான் சீரியஸாக. சிரிப்பு அலை ஓய்ந்த பின், பெற்றோர்களுக்கு இதில் சம்மதமா? இன்னும் சொல்லவில்லை, இனிமேல்தான். வசந்த் அவள் அருகில் அவள் தோளை அணைத்துக் கொண்டு நிற்க மீண்டும் 100 பளிச்சுகள். அவள் முகத்தை வாசனை பார்க்க இன்னும் ஒரு 100 பளிச்சுகள். நாளை அனைத்து செய்தித்தாள்களிலும் வரப்போகிறது. கணேஷ் கேட்டான், மும்பை பேப்பர்ல வருமில்ல வேல்? டைம்ஸ்ல இருந்து வந்திருக்காங்க, நிச்சயம் வரும். கணேஷ் சார், நிஜமாவே 2 பேருக்கும் காதலா என்று கேட்டான் வேல். அப்படிதான் தோணுது, நாங்க பர்சனல் விஷயத்துல தலையிடுறதில்ல. உங்க கல்யாணம் எப்ப என்று கேட்டாள் கௌரி. எனக்கு ஏத்த பொண்ணு இருந்தா கூட அவ என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டா. ஏன்? பண்ணிக்க சம்மதிச்சா அவ எனக்கேத்த பொண்ணே இல்ல. குடியாளன் சொன்னாப்ல, என்ன போய் மெம்பரா அனுமதிக்கிற எந்த கிளப்லயும் நான் சேர மாட்டேன். ஏதாவது சப்ப கட்டு காரணம் சொல்லுங்க என்று அழுத்து கொண்டாள் கௌரி.
தேஜுவை காரில் அனுப்பிவிட்டு அவர்கள் அருகில் வந்தான் வசந்த். எல்லாம் சொல்லிட்டேன் பாஸ். செல்போன் ஆஃப், போன் வாய்ஸ் மெயில், எங்க தங்கி இருக்கான்னு 2 நாள் யாருக்குமே தெரியக்கூடாது. சம்பத் எல்லாம் பார்த்துப்பாரு. என்ன கௌரி, எப்படி போச்சு என்னுடைய டிராமா கேட்டான் வசந்த். பிரமாதம், கட்டி முத்தம் கொடுக்காத குறை. சச்ச, தமிழ் பண்பாடு என்ன ஆகிறது என்றான் கணேஷ். இல்ல பாஸ், எச்ச பண்ணாம ஒன்னு கொடுத்தாச்சு. இந்த விவகாரம் முடியறதுக்குள்ள நீ என்று இழுத்தாள் கௌரி. என்னால சிரிக்க கூட முடியல. ஆமா, எங்க இந்த வேல்முருகன்? ஒரு டயட் கோக்க வச்சு கதை பண்ணிட்டாரு. எனக்கு பசிக்குது என்றான் கணேஷ். வாங்க பாஸ், காஃபி ஷாப் போகலாம். பக்கோடா அங்க அருமையா இருக்கும். நீச்சல் குளத்தருகில் ஓரிரு கிள போல்ட்டுகள் பாய்ச்சலுக்கு பதிலாக உரித்து கொண்டிருக்க, கணேஷ் ஆர்டர் செய்த பக்கோடா வந்து அதை ஒரு வில்லல் கடிப்பதற்கு முன் அவன் தட்டு பறிக்கப்பட்டு வானத்தில் பறந்தது. அப்போதுதான் அவர்களை கவனித்தான் கணேஷ். வெளியூர் ஆசாமிகள் போல இருந்தது அவர்கள். கெட்ட காரியங்களுக்கு இருந்தே அப்போதுதான் அவர்களை கவனித்தான் கணேஷ். வெளியூர் ஆசாமிகள் போல இருந்தது. கெட்ட காரியங்களுக்கென்றே படைக்கப்பட்டவர்கள். கருப்பு சட்டை, அரை தாடி, உக்கரமான கண்களுடன் ஓர் 2ஆம் தர இந்தி படத்தின் அடியாட்கள் போல இருந்தார்கள் அவர்கள். ஆனால் இது படமல்ல, நிஜம். கணேஷ் எக்கச்சக்கமாக மாட்டிக்கொண்டு விட அவன் தன் இருக்கையிலிருந்து மூர்க்கத்தனமாக இழுக்கப்பட்டான். டாய்லெட் போயிருந்த வசந்த் திரும்ப வந்தபோது கௌரி வலியன் குருவி மாதிரி கூச்சல் போடுவதை கவனித்து, பாஸ் குவிக், தண்ணில பாஞ்சிருங்க என்று கத்தினான். அவர்களை நோக்கி ஓடினான். கணேஷ் நீச்சல் குளத்தில் பாய்வதற்கு முன்பே கரையில் இழுக்கப்பட்டு, மார்பில் மிதிக்கப்பட்டு, முகத்தில் உதைக்கப்பட்டு, மூக்கு உடைந்து ரத்தமாயிற்று. வசந்த் ஓடி வந்து அமானுஷ்யமாக கூவிக்கொண்டு அவர்களில் ஒருவனை தேர்ந்தெடுத்து முழங்காலால் அவன் மர்மஸ்தானத்தில் வெடித்தான். அவன் மூச்சு திணறி இரும ஆரம்பித்தான். கணேஷை பிடித்து இழுத்தவனை சட்டையை பற்றினான். பட்டன்கள் வெடித்தன. வசந்த் அவன் கையை மடக்கி திருப்ப மழுக்கென்று ஏதோ உடையும் சத்தம் கேட்டது. அவன் விடுவித்துக் கொண்டு ஓட, தனியார் செக்யூரிட்டிக்காரர்கள் வருவதற்குள் அவர்கள் எதிர்பக்கம் கடந்து கண்ணாடி கதவுகளை உதைத்து திறந்து ஓடி போய் காரில் ஏறிக்கொண்டு பாய்ந்து மறைந்தார். கணேஷ் புறங்கையை வாய்மேல் வைக்க ரத்தம் கசிந்தது. வசந்த் கணேஷ் சற்றே மயக்கம் அடைந்த நிலையில் இருப்பதை பார்த்து துரத்தலை கைவிட்டான். என்னப்பா செக்யூரிட்டி, நீங்க சாப்பிட போயிட்டீங்களா? உங்களுக்கு ஒரு சீருட பேட்ச், இதுதான் குறைச்சல். அவங்கள பார்த்தா நம்மூர்காரங்களா தெரியல சார். ஹிந்தியில பேசிக்கிட்டே போனாங்க, பாகோ பாகோன்னு. அட்ரஸ், டெலிபோன் நம்பர் எது கேட்டு வச்சுக்கலையா? உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு பேட்டா? ஒரே ஒரு வேலை கொடுத்தா இப்படி போய் சொதப்புவீங்களா? பார்த்த உடனே ஆடு கூட சொல்லும் அவங்க அடியாட்கள்னு. கார் நம்பர் நோட் பண்ணி வச்சிருக்கோம் சார். அவங்க இந்த நேரம் மும்பை போய் சேர்ந்திருப்பாங்க. கணேஷுக்கு ஹோட்டல் டாக்டர் மூலம் முதல் உதவி தரப்பட்டது. சற்று சுதாரித்து லவுஞ்சில் உட்கார்ந்தான். பாஸ், வெரி சாரி, நான் வாங்க வேண்டிய அடி இதெல்லாம். ராஜேந்திரனை கூப்பிட்டு கார் நம்பரை கொடுத்து முடிஞ்சா ஏர்போர்ட்ல பிளாக் பண்ணி செக் பண்ண சொல்லுப்பா என்றான் கணேஷ். பிரஸ் மீட் நடக்கிறப்பவே கவனிச்சேன். அவங்க நமக்கு பின்னாலதான் வந்தாங்க. அப்பவே அவங்க மொழி சரியில்லை. கொஞ்சம் அசந்துட்டேன். ரொம்ப அடியா கணேஷ் என்று கௌரி கணேஷை தன் மார்பின் மேல் சாய்த்து கொண்டாள். என்ன வசந்த், நீங்க பாசை இப்படி அடிவாக வச்சுட்டு லெட்டின் போயிட்டீங்க. நல்ல வேலை, உயிர் தப்பிச்சாரு. நீங்க மட்டும் என்ன பண்ணீங்க? டேபிளுக்கு கீழே பதுங்கி இருந்தீங்க. கௌரி கணேஷை பார்த்து, கணேஷ், நீங்க துப்பாக்கி வச்சுக்கணும் என்றாள். ராஜேந்திரன் செல்போனில் அவனை கூப்பிட்டார். கணேஷ், என்னாச்சு? அந்த கார்ல போனவங்க யாரு? ஒரு நடிகையுடைய பிரஸ் மீட்ல வந்து கலாட்டா பண்ணி என்னை அடிக்க முயற்சி பண்ணாங்க என்றான் கணேஷ். அந்த காரை ஏர்போர்ட்ல தேக்கி வச்சிருக்கோம். ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துருங்க. அவங்கள அடையாளம் காட்ட முடியுமா? கொஞ்சம் டயர்டா இருக்கு ராஜேந்திரன், நான் வசந்த் அனுப்புறேன். என்ன இது, தேஜுமயி பிரஸ் மீட்ல கணேஷா? வழியில போற வம்ப விலைக்கு வாங்கியிருக்கோம் ராஜேந்திரன். என்போர்ஸ்மெண்ட்காரங்க, சிபிஐ, நார்காட்டிக்ஸ் எல்லாருக்கும் உங்களை பத்தி நோட் அனுப்பிச்சிருக்காங்க. அது என்ன,
யவனிகா மேட்டர் ஏதாவது கடத்தலா? அதாங்க மெயின் கதை. இதெல்லாம் உபகதை தான். ராஜேந்திரன், அந்த கேஸ பத்தி கூட உங்ககிட்ட நான் பேசணும். முதல்ல உடம்ப பாத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாம் அடிபட மாட்டீங்களே. வசந்த் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாரு? உங்க மெய்காப்பாளனாச்சே. அவன் டாய்லெட்ல இருந்தான் என்றான் கணேஷ். வசந்த் அவனை சுடுவது போல முறைக்க, வர சொல்லுங்க வசந்த என்றார் ராஜேந்திரன். போனை வைத்த கையோடு கணேஷின் செல்போன் மறுபடி ஒலித்தது. கணேஷ், நான் ராஜ செல்லையா பேசுறேன். நீங்க இனிமே யவனிகா மேட்டரை விசாரிக்க வேண்டாம். போதும், விட்டுருங்க. கௌரி இருக்காளாங்க? ஓ, இருக்காளே. கொஞ்சம் அவகிட்ட போனை கொடுங்க. கௌரி, ராஜா கூப்பிடுறார். கௌரி சற்று நேரம் கேட்டுக்கொண்டிருந்தாள். அதன் பின் நிதானமாக, செல கிடைச்சிருச்சு கணேஷ் என்றாள். இந்த நாவல் அடுத்த பகுதியில் தொடரும்.